வணக்கம் மக்களே. நிஃப்டி 50 தேர்ஸ்டே அன்னைக்கு 23,532க்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. நிஃப்டி 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இது என்ன அர்த்தம்னா நிஃப்டி ஃபர்தராக டவுன்ஃபால் ஆக போகுதுங்கிறதுக்கான சைன் தான். அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 23,250 23,000 இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சப்போர்ட் லெவல்ஸ். 22,800 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும். நிஃப்டி 50 23,535 இந்த பாயிண்டில் தான் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜை வந்து கிராஸ் பண்ணி கீழே போயிட்டாங்க. அடுத்தடுத்த டவுன்ஃபால் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரேஞ்ச் 23,535 ரேஞ்சிலே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒருவேளை வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டவுன் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 அவங்க என்னைக்கு வந்து 200 டே மூவிங் ஆவரேஜை வந்து கிராஸ் பண்ணி மேலே போனாங்களோ, அதாவது 17,335 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து 51.6% வந்து மேலே போனாங்க. ஆல் டைம் ஹை வந்து 26,277 வரைக்கும் போனாங்க. ஸோ நம்ம இதை வச்சு வந்து ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஸோ இவங்க வந்து கிராஸ் பண்ணி கீழே போயிருக்காங்க இந்த டைம். அப்போ வந்து ஓரளவுக்கு ஃபால் இருக்குங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது நிஃப்டி 50 எந்த அளவுக்கு வந்து கீழே போக போக நம்ம வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து பார்ட்டாக பிரித்து ஆவரேஜ் பண்ணலாங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இப்போது நிஃப்டி 50 23,000 அந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணும்போது இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 lakh இருக்குங்கிறது இது வந்து என்னோடய எக்ஸாம்பிள் தான். 1 lakh இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 25K வந்து 23,000 ரேஞ்சில் வரும்போது நம்மளோட ஸ்டாக்ஸுக்கு அக்யூமுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 21,800 அந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு பார்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த 25K. அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 20,850 இந்த மாதிரி ரேஞ்ச் வரும்போது அடுத்த 25Kவை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 18,820 இது வந்து வருமாங்கிறது சந்தேகம்தான் இவ்வளோ லோவுக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த ரேஞ்ச் வரும்போது ஒரு 25K போடலாம். இதுவே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் இந்த ரேஞ்ச் எல்லாமே இப்போவே வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது. இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நல்ல ரேஞ்சு. இதிலெல்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட் புல்லிஷாக மாறும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸிங்கில் இருக்கும், அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்லேயும் இருக்கும். அடுத்தடுத்த டவுன்ஃபால் போனால் கூட அவங்க வந்து பயப்படாமல் வந்து புதுசாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த டைமை யூஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸாக பிக் பண்ணி வச்சுக்கணும். வாட்ச் லிஸ்ட்டில் நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் போது வந்து நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போவே பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் 20 ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் போயிட்டுருக்காங்க. நிஃப்டி 500ல் பார்த்திங்கன்னா அதுலேயும் 240 ஸ்டாக்ஸ் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் போயிட்டுருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்தடுத்து நிஃப்டி லெவல்ஸ் குறைய வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் முக்கால்வாசி ஸ்டாக்ஸ் வந்து 50% 40% கீழே தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த ஃபாலை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்டாக்கை வந்து 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அது 950 800 700 அப்படியெல்லாம் போக போக வந்து அவங்க டெய்லி ப்ரைஸ் வாட்ச் பண்ணி பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். எப்பயுமே வந்து நிஃப்டியோட மூமெண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுங்கிறது வந்து குறையவும் செய்யும், ஏறவும் செய்யும். ரெண்டுக்குமே நம்ம மைண்ட் செட்டை வந்து பழக்கிக்கிட்டோம்னா நம்மளால் எல்லா டைம்லேயும் வந்து லாபமாக நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போது புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம ஸ்விங்கு மூலமாலாம் நம்ம வந்து நல்லா போட்டு நல்லா எடுத்துக்கலாம் ப்ராஃபிட்டு. ஆனால் இதுவே டவுனில் இருக்கும்போது ஸ்விங்கெல்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரேஞ்சில் ஃபால் ஆகும்போது நம்ம வந்து நல்லா நம்மளோட ஸ்டாக்ஸை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு 2 மார்க்கெட் டவுன்ஃபால்லையும் சரி மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும் போதும் சரி நம்மளால் 2 மார்க்கெட்லேயுமே வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். நம்மளால் ப்ராஃபிட்டாகவும் இருக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில் காண்பிச்ச எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.
உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.